ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோ சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ், ஸ்மைலி பொட்டேட்டோ. இந்த ஸ்மைலி பொட்டேட்டோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 எடுத்து அதை வேக வச்சு தோல் வச்சு எடுத்து வச்சிருக்கு. பிரெட் கிரம்ஸ் 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, காஷ்மீர் சில்லி 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இதுதான் ஸ்மைலி பொட்டேட்டோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மைலி பொட்டேட்டோ செய்யறதுக்கு உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கணும். இப்படியே நம்ம மசிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா திருகிட்டு அதை மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்க திருகிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி திருகிக்கலாம். நம்ம இந்த மாதிரி திருகிட்டோம்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்லா மசிக்கிறதுக்கு. அடுத்ததையும் எடுத்துடுறேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு திருகியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு மசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இதில் ஒரு பொருளாக அப்படியே போடலாம். எடுத்து வச்ச மிளகுத்தூள், எடுத்து வச்ச காஷ்மீரி சில்லி, அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு, பிரெட் கிரம்ஸ். நம்ம கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா பிரெட் இருந்துச்சுன்னா அது 2 ஸ்லைஸ் எடுத்து தோசைக்கல்ல நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில பல்ஸ்ல 2 சுத்து சுத்தினா போதும். பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் ஏன் காஷ்மீர் சில்லி தூள் போடுறேன்னா இது கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இல்லைன்னா நம்ம வெறும் பெப்பர் மட்டும் கூட போட்டுக்கலாம். இதுனா கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஈரம் இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஈரம் ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா இந்த பிரெட் கிரம்ஸே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு உடனே அது தண்ணியில இருந்து எடுத்துருங்க. இல்லைன்னா அந்த தண்ணியில ரொம்ப நேரம் ஊறுனுச்சுன்னா அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு வந்து ஈரம் இருக்கும். மாவு நம்ம இந்த மாதிரி திக்காக பிசைஞ்சுக்கணும். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ லூஸாக இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிட்டா நமக்கு தேய்க்கிற டைம் ஈஸியாக இருக்கும். இப்போ மாவுலாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். அதுக்கு ஒரு சப்பாத்தி கல், அதில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இந்த சைஸ்க்கு ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டா நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சப்பாத்தி கல் மேலே வச்சு லைட்டாக இப்படி கையில் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பூரிக்கட்டை இருக்குல்லையே அதுலேயும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். இப்படியே மெல்லமாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தான். ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது. ஒரு ஷீட் மாதிரி நம்ம இதை ஒட்டிக்கலாம். உங்களுக்கு இப்படி தேய்க்க இதாக இருக்குன்னா பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது ஷேப் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. அடுத்து இந்த ஷீட்ல இருந்து நம்ம ரவுண்டாக ஃபேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி பவுலோ இல்லைன்னா ஒரு டம்ளர் விளிம்பு பார்த்தீங்களா ஷார்ப்பாக இருக்கு, இந்த மாதிரி ஒரு டம்ளரை எடுத்துருக்கேன். இப்போ ரவுண்டாக ஃபேஸஸ் நம்ம அழுத்தி எடுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மெல்லமாக இப்படி பண்ணிட்டீங்கன்னா எத்தனை ரவுண்ட் வருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ இதில் 3 வந்திருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம். இந்த ரவுண்டை மட்டும் தான் நமக்கு தேவை. மீதி மாவெல்லாம் எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இப்போ ரவுண்ட் ஆயிடுச்சா? அடுத்தது நம்ம அதுக்கு கண்ணும் வாயும் ரெடி பண்ணலாம். உங்ககிட்ட ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊரில் ஸ்ட்ராலாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். இல்லைன்னா ஒரு பேனா கேப் அது ஒன்று நல்லா கழுவிட்டு அதுக்கு நம்ம கண்ணு இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்ம ஸ்மைலி வரைக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணாதான், இல்லைன்னா நமக்கு பொரிக்க டைம் அப்புறம் ஜாயிண்ட் ஆகிடும். அதனால் இது நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். பாருங்க, இப்போ ஸ்மைலி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்மைலியை ரெடி பண்ணலாம். மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மீதி இருக்கிற மாவும் தேய்ச்சிடலாம். அதே மாதிரி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இதை லைட்டாக இந்த மாதிரி கையில் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த பூரிக்கட்டையில் எண்ணெய் லைட்டாக தேய்ச்சிக்கலாம். அடுத்தது ஸ்மைலி போடணும்.
இப்போ நம்மளோட ஸ்மைலி ஃபேஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ வானல் சூடாயிடுச்சு. நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டு நல்லா. நம்ம என்ன பண்ணாலும் மாவுலாம் ரெடி பண்ணிவிட்டு குட்டீஸ் கையில் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் பண்ண சொன்னீங்களா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியத்துக்கு கொண்டு வரலாம். இப்போ நம்ம ஸ்மைலி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா இதில் போடலாம். போட்டோன்னா அப்படியே போனால் 2 நிமிஷம் வைங்க. அதுவாக மேலே எழுப்பி வரும் பாருங்க. இப்போ இதெல்லாம் மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி எந்த பலகாரமும் நம்ம எண்ணெயில் பொரிக்கட்டையுமே உடனே அதை திருப்பக்கூடாது. கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் மெல்லமாக அதை திருப்பி விடணும். அப்புறம் மெல்லமாக நம்ம இந்த மாதிரி திருப்பி விடணும். 2 சைடும் நல்லா லைட் ப்ரௌன் ஆகணும் பாருங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்செடுக்கணும். இது ஒரு பிளேட்டில் போட்டுருலாம். இப்போ அடுத்த ஸ்மைலியும் போட்டுடலாம். பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. என்ன நல்லா வடிய விட்டு எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவில் நான் பெருசாக ஒரு ஸ்மைலி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை எண்ணெயில் பொரிக்க போகிறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸ்மைலி ஃபேஸ் ரெடி. இது கூட கெச்சப்போ கார்லிக் பேஸ்ட்டோ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.